Hello பசங்களா, வெல்கம் டு CountDown series. இன்னைக்கு CountDown seriesல class 10ல இம்பார்ட்டன்டான சாப்டர் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். Within 30 minutesல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இந்த சாப்டர் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணி முடிக்க போறோம் பசங்களா. சோ கிளாஸ் முழுசா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. Before starting the session, சைலத்தோட some இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, some ஆஃபர்ஸ் இருக்கு. எஸ், தளபதி பேட்ச், வெற்றி பேட்ச், அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல எல்லாமே இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு, டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்பெக்டிவ் கோர்சஸ்ல ஏதாவது நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் பசங்களா. நம்ம வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, பீரியாடிக் டேபிளில் இருக்காங்க. ஸோ பீரியாடிக் டேபிளை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறவங்க எல்லாமே பக்கா மெட்டல்ஸ். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது மெட்டாலிக் கேரக்டர் குறையும், நான் மெட்டல்ஸை பார்க்கலாம். அப்போ நான் மெட்டல்ஸை பார்க்க முடியும், எங்கே தான் பார்க்க முடியும்? பி பிளாக்கில் தான் நான் மெட்டல்ஸை பார்க்க முடியும். எஸ் பிளாக்கு பக்கா மெட்டல், டி பிளாக்கு மெட்டல், எஃப் பிளாக்கு மெட்டல். அப்போது ஜெனரலி பீரியாடிக் டேபிளில் அதிகமாக இருக்கிறது மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸும் கொஞ்சம் தான் இருக்குது, மெட்டலாய்ட்ஸும் கொஞ்சம் தான் இருக்குது. சார் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் புரிஞ்சுது சார், what is this non-metals? Sorry, what is this metalloids? அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, metalloids are those elements which can show both the properties of metals and non-metals. Boron, germanium, antimony எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். கிளியரா? எஸ். அப்போ அந்த 3 டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸும் நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்காங்க. இப்போ நாம வந்து போனால் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டல்ஸில் சம் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா, முதல்ல அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும். ஜெனரலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட். எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. யார் மெர்க்குரி இஸ் எ லிக்விட் மெட்டல், மறந்துடாதீங்க. அப்புறம் அவங்களோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொனோரிட்டி இருக்குது. வாட் யூ மீன் பை சொனோரிட்டி? எஸ், அதில் வந்து தட்டுனா நல்ல சவுண்டு வரும், அதனால பெல் மேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல லஸ்ட்ரஸ் இருக்கும். லஸ்ட்ரஸ்னா என்ன? ஷைனி அப்பியரன்ஸ் இருக்கும். எஸ். அப்புறம் அவங்களோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் ஜெனரலி எப்படி இருக்கும்? ஜெனரலி அவங்களோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் ஹையாக இருக்கும். ஓகே, ஆனால் அதுலேயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கேலியம் சீஷியெல்லாம் கையில் வச்சாலே மெல்ட் ஆகும். ஸோ லோ மெல்டிங் எக்ஸாம்பிள் கேட்டால் கேலியம் சீஷியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? எஸ், அவங்களால ஹீட்டு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கண்டக்ட் பண்ண முடியும். மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்புறம் வேற என்ன கேட்டால், எஸ், தே ஆர் மேலியபிள் இன் நேச்சர். வாட் யூ மீன் பை மேலியபிள்? எஸ், மெட்டல்ஸை வந்து நம்ம தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு மேலியபிலிட்டி. கோல்டெல்லாம் வந்து அதில் பக்கா மேலியபிலிட்டி காமிக்கிறாங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன? அடுத்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி காமிக்கலாம். மேலியபிலிட்டி சொன்னதுக்கப்புறம் டக்டிலிட்டி சொல்லலாம். டக்டிலிட்டினா மெட்டலை வந்து தின் வயர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் டக்டிலிட்டி. சம் மெட்டல்ஸ் வந்து ஒரு என்ன சொல்லுது, கொஞ்சம் தான், அதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் ஒரு சம் ஸ்மால் லெங்த்தில் எடுத்தால் கூட அதை வந்து 2 கிலோமீட்டர் அளவுக்கு லெங்த்தில் வந்து நம்ம வந்து எலாங்கேட் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். கிளியரா பசங்களா? நெக்ஸ்ட் வில் மூவ் டு த, இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எஸ், பாருங்கள், இப்போது நான் மெட்டல்ஸ் மட்டும்தான் லஸ்ட்ரஸ் நினச்சிடாதீங்க. நான் மெட்டல்ஸில் லஸ்ட்ரஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயடின் நான் மெட்டல் தான், அதுக்கு லஸ்ட்ரஸ் இருக்குது. டைமண்டு கார்பன் தானே, கார்பன் நான் மெட்டல் தானே, ஆனால் அதுக்கும் என்ன இருக்குது? ஷைனி அப்பியரன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கிராஃபைட் நான் மெட்டல், கார்பன் தானே, ஆனால் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் ஆகுது. அதே மாதிரி டைமண்டு, மெட்டல்ஸ் ஹார்டு, நான் மெட்டல்ஸ் பிரிட்டில்னு சொல்லுவாங்க, ஆனால் டைமண்டு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் த. ஸோ எக்ஸப்ஷன்ஸை ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க. கிளியராக பசங்களா? அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாருமே சாலிடு, ஆனால் மெர்க்குரி இருக்குது லிக்விடு. நான் மெட்டல்ஸ் எப்படி இருப்பாங்க? நான் மெட்டல்ஸ் ஜாஸ்தி சாலிடு இல்லாட்டி கேஸாக இருப்பாங்க. லிக்விட் இருக்குது, யார் தெரியுமா? புரோமின் இஸ் எ லிக்விட் நான் மெட்டல். இப்போ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸை வந்து எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே பசங்களா, மெட்டல்ஸ் எப்படி ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி மெட்டல்ஸ் எப்படி ஏர் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஏர்னா அதில் ஆக்சிஜன் இருக்கும்ல. ஸோ பார்க்கலாமா ஹவு மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக இங்கே சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம் எல்லாம் எடுத்திருக்காங்க. மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும் பசங்களா? நமக்கு கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். மெட்டல் ஆக்சைடுன்னு சொன்னால் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2, மறந்துடாதீங்க. ஸோ சோடியம் இருக்கு, சோடியம் வந்து ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்றாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைடு கிடைக்கணும். ஆக்சிஜன் -2 தானே, அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இங்க +2 இருக்கணும்ல. அப்போ ஒரு சோடியம் பத்தாது, 2 சோடியம் போட வேண்டியிருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 2Na + O2 பாருங்க. அப்போ இது கரெக்டா இருக்கா? பேலன்ஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 இங்கே 2 ஆக்சிஜன் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 2 போட வேண்டியிருக்கும். இப்படி 2 போட்டால் அப்போ 4 இருக்கும். இங்கே 4 போடணும், சோடியத்துக்கு 4 போடணும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும்.
சோடியத்துக்கு 4 போட வேண்டியிருக்கும். 4Na 4Na 2O2 2O2. எஸ், பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி மெக்னீஷியத்தை பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு. இந்த வாட்டி பாருங்கள் mg ஒரு mg போதும், ஏன்னா ஆக்சிஜன் -2 மெக்னீஷியம் +2 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கா, அப்போ இங்கே 2 வேணும், அப்போ 2mg, அப்போ இங்கே 2mg போட்டால் அப்போ 2mg 2mg 2O2 பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி அலுமினியம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, கரஸ்பாண்டிங் அலுமினியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். அலுமினியம் ஆக்சைடோட ஃபார்முலா Al2O3 உங்களுக்கு தெரியும். அப்போ 2 அலுமினியம் இருக்குது, இங்கே 2 அலுமினியம், இங்கே 2 அலுமினியம், 2 ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 3 போட வேண்டியிருக்கும், அப்போ இங்கே 2 போட வேண்டியிருக்கும், அப்போ இங்கே 4 போட வேண்டியிருக்கும். 4 அலுமினியம் 6 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. பசங்களா, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தீஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ்? இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரலி மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அதுக்கு காரணம், இந்த மெட்டல் ஆக்சைடு ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது, மெக்னீஷியம் குளோரைடு கிடைக்குது, மெக்னீஷியம் குளோரைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. பசங்களா பாருங்க, மெட்டல் ஆக்சைடு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது. எப்படி ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்குதோ அதே மாதிரி ஆசிட் மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்குதுன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அதனால சொல்கிறேன், ஜெனரலி மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக்காக இருக்கும். ஆனால் எல்லாருமே அப்படியா கிடையாது. தேர் ஆர் சம் ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடு. ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைட்ஸ்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் விச் கேன் பிஹேவ் லைக் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண முடியும், பேஸ் கூட ரியாக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைட்ஸ் இருக்காங்க. பசங்களா, அதுக்கு ஒரு நியூமோனிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆல் மை சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீரமாவா அண்ட் கிராக் பிகாஸ் ஆர்சனிக் இஸ் யுவர் லீடர். அந்த ஒரு நியூமோனிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் மை சிங்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் அலுமினியம் ஆக்சைடு, சிங்கம் சிங்க் ஆக்சைடு, கம்பீரமாவா கேலியம் ஆக்சைடு, ஆல் மை சிங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீரமாவா வனேடியம் ஆக்சைடு அண்ட் கிராக் குரோமியம் ஆக்சைடு பிகாஸ் பெர்லியம் ஆக்சைடு, ஆர்சனிக் ஆக்சைடு, லீடர் லெட் ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடு. ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடு Al2O3 நான் பிக் பண்ணுறேன். ஏன்னா இந்த அலுமினியம் ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடுனா ப்ரூவ் பண்ண போகிறேன். ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடுனா அது ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ணணும், பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ணணும். எஸ், Al2O3 HCl கூடயும் ரியாக்ட் பண்ணுவேன், NaOH கூடயும் ரியாக்ட் பண்ணுவேன். ஆசிடான HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? AlCl3 கிடைக்குது. எஸ், பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது NaAlO2 சோடியம் அலுமினேட்டும் கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடால் ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியுது, பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியுது. தட் இஸ் வை Al2O3 இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடு. மறந்துடாதீங்க. ரெடியா பசங்களா? தென் ஆக்சைட்ஸ் வித் வாட்டர் என்ன ஆகும்? ஜெனரலி மெட்டலோட ஆக்சைட்ஸ் வாட்டரில் எப்படி இருக்கும்? ஜெனரலி they are insoluble. மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஜெனரலி இன்சால்பிள் இன் வாட்டர். ஆனால் அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நம்மளோட ஆல்கலி மெட்டல்ஸ், சோடியம். இப்போ பாருங்கள், இதுதானே சோடியத்தோட ஆக்சைடு, இதானே பொட்டாசியத்தோட ஆக்சைடு. இவங்கெல்லாம் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது என்னாகும் தெரியுமா? கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. தட் மீன்ஸ் நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, இந்த மாதிரி ஹைட்ராக்சைடு கிடைக்குது. ஜெனரலி தே ஆர் இன்சால்பிள் இன் வாட்டர். பட் சோடியம் பொட்டாசியம் மாதிரி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், எஸ் பிளாக் மெட்டல்ஸ் வாட்டரில் சோலுபிளாக இருப்பாங்க. சோலுபிள் ஆகும்போது நமக்கு கரஸ்பாண்டிங் ஆல்கலி கிடைக்குது. பசங்களா, there are some metals அவங்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு thin ஆக்சைடு லேயரை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த thin ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆனதுனால ஃபர்தரா அவங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்காம அவங்க ப்ரொடெக்ட் ஆயிடும். ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் ஆக்சிஜன் லேயர் சில மெட்டல்ஸுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள் நம்ம படிக்கணும். அது மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்கு, லெட்டு எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள். அதில் வந்து அலுமினியத்தை வந்து ஸ்பெஷலாக நாம நோட் பண்ணணும். ஏன்னா நாம ஆனோடைசிங் ஆஃப் அலுமினியம் சொல்லி ஒரு ஃபினாமினன் இருக்கு. ஆனோடைசிங் ஆஃப் அலுமினியத்தில் என்னதான் நடக்குதுன்னு கேட்டால், நாம ஆனோட அலுமினியம் எடுக்கிறோம், கேதோட வேற ஒரு மெட்டல் எடுக்கிறோம், எலக்ட்ரோலைட்டா சல்ஃபியூரிக் ஆசிட் எடுக்கிறோம். அங்கே எலக்ட்ரோலைட்ல இருந்து ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சிஜன் அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ணுவேன். அலுமினியம் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணா அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்ல. இந்த அலுமினியம் ஆக்சைடு அலுமினியம் மெட்டலோட சர்ஃபஸில் தானே இருக்கும். ஸோ சர்ஃபஸில் அலுமினியம் ஆக்சைடோட லேயர் இருந்ததுனால உள்ள இருக்கிற அலுமினியம் மெட்டல் எல்லாம் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம அலுமினியத்தை ப்ரொடெக்ட் பண்றோம். எப்படி அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ண வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்றோம். இதுக்கு பேரு தான் ஆனோடைசிங் ஆஃப் அலுமினியம். இது மறந்துடாதீங்க. அடுத்தது நாம ரியாக்ஷன் வித் வாட்டர் படிக்க போறோம். மெட்டல்ஸ் எப்படி வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். ஆனா வாட்டர் வந்து நம்ம 3 ஹெட்டிங்ல படிக்கணும். கோல்டு வாட்டர்ல, ஹாட் வாட்டர்ல, ஸ்டீம்ல. இதுல கோல்டு வாட்டர்னா வாட்டர் கோல்டா போதும். ஏன்னா மெட்டல்ஸ் ஹைலி ரியாக்டிவ். அப்ப ஹைலி ரியாக்டிவான சம் மெட்டல்ஸ் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பொட்டாசியம், சோடியம், கால்சியம் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ப்ளஸ் வாட்டர்
ப்ளஸ் வாட்டர் கொடுங்க, ப்ளஸ் 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 வாட்டர் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த மெட்டல்ஸ் பொட்டாசியம், சோடியம், கால்சியம் எல்லாம் இருக்குல்ல, ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். ஸோ இவங்க வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் மெட்டல் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும், ஹீட் லிபரேட் ஆகும். இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பசங்களா. ஸோ இங்கே NaOH ப்ளஸ் H2 ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது, கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2 ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் ஜெனரேட் ஆகுது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இதனால தான் பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இருக்குல்ல, அதை நம்ம கெரோசின் ஆயிலில் டிப் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணா அது உடனே எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர்ல ரியாக்ட் பண்ணுவேன், அது வயலண்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் கெரோசின் ஆயிலை நம்ம கீப் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து கொஞ்சம் ரியாக்டிவிட்டி குறையுது, மெட்டலோட ரியாக்டிவிட்டி கொஞ்சம் குறையுது, அதனால நாம வாட்டர், ஹாட் வாட்டர் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மெக்னீஷியம் பிளஸ் வாட்டர், ஹாட் வாட்டர் என்னாகும்? நமக்கு கரஸ்பாண்டிங் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஆனால் அது சோடியம், பொட்டாசியம் அளவுக்கு ரியாக்டிவ் மெட்டல் கிடையாது. அண்ட் ஃபைனலி மெட்டலோட ரியாக்டிவிட்டி இன்னும் குறைஞ்சிருக்கு. அதனால நாம வந்து பாருங்க, இங்க அலுமினியம் அண்ட் அயன் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்டீம் கூட, ஸ்டீம்னா தெரியல உங்களுக்கு, ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் தானே, வாட்டரோட வேப்பர் தானே ஸ்டீம். அது ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பசங்களா. என்ன டிஃப்ரென்ஸ்? கோல்டு வாட்டர்லும் ஹாட் வாட்டர்லும் நமக்கு மெட்டலோட ஹைட்ராக்சைடு கிடைக்குது, ஆனால் ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் மெட்டலோட ஆக்சைடு தான் கிடைக்கும். நோட் பண்ணுங்க, Al2O3 கிடைக்கும், Fe3O4 எல்லாம் இங்கே கிடைக்கும். ஓகே பசங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா பசங்களா? அடுத்ததா மெட்டல்ஸ் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அதை நம்ம பார்க்க போகிறோம். மெட்டல்ஸோட ரியாக்ஷன் வித் ஆசிட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மெட்டல்ஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் சால்ட் கிடைக்குது, அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மெக்னீஷியம் மெட்டல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றாங்க, ஜிங்க் மெட்டல் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றாங்க. என்ன நடக்கும்னு பாருங்க. மெக்னீஷியம் மெட்டல் தானே, ஆல்கலைன் எர்த் மெட்டல் தானே, ஸோ அது Mg2+ மாறும், Mg2+ மாறும். அப்போ 2+ இருக்கு, அதை காம்பன்சேட் பண்ணணும்னா 2 நெகட்டிவ் சார்ஜ் வேணும். அதனால 2 குளோரின் இங்கே தேவைப்படும், மெக்னீஷியம் குளோரைடு 2 குளோரின் தேவைப்படும். அப்போ இங்க இருந்து யார் லிபரேட் ஆகும்? ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இது வந்து 2 ஆயிடும், 2HCl. எஸ், கிளியரா? சிமிலர்லி பசங்களா, சிங்க் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிடோட யாரு? SO4 நெகட்டிவ், SO4 ஓட சார்ஜ் தெரியும்ல, -2. ஜிங்க் வந்து +2 தானே ஆகும். சிங்க் எப்பவுமே +2க்கு தான் போகும். அதனால ஒரு SO4 மட்டும் போதும், சிங்க் சல்ஃபேட் ஆயிடும். ஒரு SO4 மட்டும் போதும், சிங்க் சல்ஃபேட் ஆயிடும், ஹைட்ரஜன் லிபரேட் ஆயிடும். ஸோ பசங்களா, மெட்டல்ஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? கரஸ்பாண்டிங் மெட்டல் சால்ட்டும் அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட்டும் ஆகுது. இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது பசங்களா, மெட்டல்ஸ் எப்படி நம்ம வந்து மோஸ்ட் ரியாக்டிவ், லீஸ்ட் ரியாக்டிவ் எல்லாம் சொல்றாங்க. எஸ், there is an arrangement of metal from the reactivity order. ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் இருந்து ரியாக்டிவிட்டி கம்மியாகி வருது. அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம சொல்ற பேர் தான் ரியாக்டிவிட்டி சீரிஸ் பசங்களா. உங்களுக்கு ரியாக்டிவிட்டி சீரிஸ் மைண்ட்ல வைக்கிறதுக்கு நான் ஒரு நியூமோனிக் சொல்றேன் பசங்களா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தா கூட நான் சொல்றேன். உங்களுக்கு இதை விட பெட்டரா தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும். ஓகே, please stop calling me a zebra. Please stop calling me a zebra. I like her called smart girl pretty. I like her called smart girl pretty. பசங்களா பாருங்க, please. P potassium. It is potassium. Stop. Sodium. Calling me calcium. Me magnesium. A aluminum. Zebra zinc. I iron. Like lead. Here hydrogen. Called copper. Smart silver. Girl gold. பிரிட்டி, பிளாட்டினம். ஓகே பசங்களா, ஸோ இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். எதுக்காக ஏன்னா பசங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லை, ரியாக்டிவிட்டி லிஸ்ட்டில் ரியாக்டிவிட்டி ஆர்டரோட பொறுத்து ஒரு மெட்டல் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாதான்னு நமக்கு டிசைட் பண்ண முடியும். இஸ் இட் பாசிபிள் எ மெட்டல் டு டிஸ்பிளேஸ் another மெட்டல்? முடியும். ஒரு சால்ட் சொல்யூஷன்ல இருந்து ஒரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணி இன்னொரு மெட்டலால அங்க போய் உட்கார முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிங்க் காப்பர் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது பசங்களா பாருங்க, நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல காப்பரை விட மோர் ரியாக்டிவ் மெட்டல் தான் ஜிங்க். அப்ப ஜிங்கால காப்பரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். நமக்கு இங்க ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கும், காப்பர் வெளியே போயிடும். ஆனா இதே ரியாக்ஷன் திருப்பி நடக்குமா? காப்பர் வந்து ஜிங்க் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணா காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுமா? காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகி ஜிங்க் வெளியே வருமா? வராது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். வை? பிகாஸ் ரியாக்டிவிட்டி சீரிஸ் படி காப்பரை விட மோர் ரியாக்டிவ் மெட்டல் தான் ஜிங்க். ஸோ பசங்களா, ஒரு ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் கேன் ரீப்ளேஸ் எ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் சால்ட் சொல்யூஷன். மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது என்ன? அயோனிக் காம்பவுண்ட். அயோனிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பசங்களா? நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பத்தி தானே படிச்சிருக்கோம். ஸோ மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? எஸ், the combination of metal
and non-metal அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குது அயோனிக் பாண்ட் கிடைக்குது ஒரு அயோனிக் காம்பவுண்ட் கிடைக்குது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பசங்களா என்கிட்ட சோடியம் இருக்குது சோடியம் அட்டோமிக் நம்பர் 11 ஸோ 281 என்கிட்ட குளோரின் இருக்குது அட்டோமிக் நம்பர் 17 287 பசங்களா உங்களுக்கு தெரியும் சோடியத்துக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வேணும் அதுக்கு சோடியம் என்ன பண்ணால் போதும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் போதும் ஸோ சோடியம் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி Na+ மாறுது திஸ் இஸ் Na+ ஓட கான்ஃபிகரேஷன் 2,8 Clக்கு 2 8 7 வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான் இருக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும் ஸோ குளோரின் என்ன பண்றாங்க ஒரு எலக்ட்ரானை வாங்கி Cl- மாறுது இப்போ 2 8 8 பாருங்க ரெண்டு பேரும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க நவ சோடியம் இஸ் நாட் atom, it is sodium ion. Cation, Cl is not an atom, it is chloride ion, it is anion. So cation, anion, positive negative charge க்கு negative charge க்கு இடையில ஒரு electrostatic force of attraction இருக்கும் and that electrostatic force of attraction is called ionic bond. பசங்களா so that is how the sodium chloride bond is existing and this is called ionic bonding. So between a metal and non-metal எந்த bond இருக்குன்னு கேட்டா அது ionic bond தான். Between non-metals கேட்டா அது covalent bond. Non-metalsக்கு non-metals கூட கோவாலன்ட் பாண்டு மெட்டல்ஸுக்கும் நான்-மெட்டல்ஸுக்கும் இடையில அயோனிக் பாண்டு டிஃப்ரென்ஸ் புரியுதா கோவாலன்ட் பாண்டு அயோனிக் பாண்டு தானே நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான ரெண்டு பாண்டு அதில் மெட்டல்ஸுக்கும் நான்-மெட்டல்ஸுக்கும் இடையில அயோனிக் பாண்டு நான்-மெட்டல்ஸுக்கும் இடையில கோவாலன்ட் பாண்டு மறந்துடாதீங்க கோவாலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அயோனிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க இங்கே ஒருத்தர் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்க ஸோ இங்கே என்ன நடக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடந்து கிடைக்கிற பாண்டு தான் அயோனிக் பாண்டு கிளியரா பசங்களா எஸ் அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது மெட்டலர்ஜி அப்படி ஒரு டாபிக் இருக்குது மெட்டலர்ஜி எப்படி வந்து மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பியூரஸ்ட் ஃபார்மில் எப்படி மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸை எப்படி பண்ணலாம் அதை நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா அட்மாஸ்பியரில் நேச்சரில் மெட்டல்ஸ் வந்து நம்மளோட எர்த்து கிரஸ்டில் தான் டிபாசிட்டாக இருக்காங்க ஆனால் இந்த மெட்டல்ஸ் எப்படி இருப்பாங்க மெட்டல்ஸ் வந்து மெட்டல்ஸோட காம்பவுண்ட்ஸாக இருப்பாங்க தட் மீன்ஸ் தே வில் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் சல்ஃபர் வேரியஸ் எலமெண்ட்ஸ் இன் த அட்மாஸ்பியர் நேச்சரில் இருக்கிற வேரியஸ் எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து சல்ஃபர் ஆக்சிஜன் இவங்க கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட்ஸாக இருப்பாங்க காம்பவுண்ட்ஸ் மீன் மெட்டல்ஸோட காம்பவுண்ட்ஸ்னால் அதில் வந்து ஆக்சைட்ஸ் இருக்கும் சல்ஃபைட்ஸ் இருக்கும் ஆக்சைடு சல்ஃபைடு கார்பனேட்ஸு சல்ஃபேட்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல் சம் மெட்டல்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் அதனால எப்பவுமே காம்பவுண்டாக தான் பார்க்க முடியும் சம் மெட்டல்ஸ் ஆர் வெரி லீஸ்ட் ரியாக்டிவ் அதனால அவங்கள ஃப்ரீ ஸ்டேட்டில் இண்டிபெண்டாக எல்லாம் பார்க்க முடியும் சம் மெட்டல்ஸ் ஆர் மாடரேட்லி ரியாக்டிவ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அதனால எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸையும் நாம இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் மெத்தடால எல்லா மெட்டலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது பிகாஸ் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ரியாக்டிவிட்டி அதனால நாம வந்து 3 கேட்டகரியாக இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் பசங்களா மெட்டல்ஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டின்னு ஒரு கேட்டகரி ஹை ரியாக்டிவான மெட்டல்ஸ் அவங்கள செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்கும் மெட்டல்ஸ் ஆஃப் மீடியம் ரியாக்டிவிட்டி அதுக்கு வேறு மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டி அதுக்கு வேறு மெத்தட்ஸ் ஸோ பசங்களா ஃபஸ்ட்டு நம்ம இது பாருங்க மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் மெர்க்குரியோட மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சின்ன பார்னெல்லாம் சொல்லுவாங்க மெர்க்குரிக் சல்ஃபைட் எல்லாம் எடுத்துக்கோங்க சல்ஃபைடாக இருப்பாங்க சல்ஃபைடு ஓரா இருப்பாங்க மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டி சல்ஃபைடு ஓரா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் HGSஆ இருப்பாங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா ஜஸ்ட் ஹீட்டிங் பண்ணால் போதும் இங்கே ரோஸ்டிங்னு கொடுத்துருக்காங்கல்ல வாட் யூ மீன் பை ரோஸ்டிங் நான் ஹீட்டிங் தான் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட்டிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்போ HGS என்ன ஆகும் கரஸ்பாண்டிங் ஆக்சிஜனாக மாறும் கரஸ்பாண்டிங் சல்ஃபைடு ஆக்சைடாக மாறும் மறுபடியும் அதை ஹீட் பண்ணால் போதும் கரஸ்பாண்டிங் என்ன ஆகும் மெட்டலாக கிடைக்கும் ஸோ லோ ரியாக்டிவ் மெட்டலை நீங்கள் பண்ண வேண்டியது கண்டினியூஸ் ஹீட்டிங் மட்டும் பண்ணால் போதும் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல ஆனால் மாடரேட்லி ரியாக்டிவான மெட்டல்ஸ்னால் அங்கே நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் முதல்ல அங்கே இருக்கிற மெட்டல்ஸ் எந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது கார்பனேட் ஓரா இருப்பாங்க இல்லாட்டி சல்ஃபைடு ஓரா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் PbS சல்ஃபைடு ஓரு இல்லாட்டி கார்பனேட் ஓர்னா PbCO3 ஃபார் எக்ஸாம்பிள் புரியுது இல்லை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் கார்பனேட் ஓரா இருக்கலாம் இல்லாட்டி சல்ஃபைடு ஓரா இருக்கலாம் அப்போ இங்கே முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா கார்பனேட் ஓரா இருந்தாலும் சல்ஃபைடு ஓரா இருந்தாலும் இது எல்லாமே முதல்ல ஆக்சைடு ஓரா கன்வெர்ட் பண்ணுறது எப்பவுமே நல்லது ஆக்சைடு ஓர்லேருந்து பியூரஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி அதனால கார்பனேட் ஓர் ஆகட்டும் சல்ஃபைடு ஓர் ஆகட்டும் எல்லாத்தையுமே முதல்ல ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ சல்ஃபைடு ஓரில் ஆக்சைடு ஓரா கன்வெர்ட் பண்ணணும்னா நாம ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்போ ஹீட் பண்ணுங்க வித் ஆக்சிஜன் அதுக்கு சொல்கிற பேர் தான் ரோஸ்டிங்கு இங்கே PbCO3ல ஆல்ரெடி ஆக்சிஜன் இருக்குல்ல
அப்போ அந்த கார்பனேட்டட் கொஞ்சம் டிஸ்இன்டெகிரேட் பண்ணால் போதும், நாம் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டாம். அப்போ ஹீட் பண்ணுங்க வித்தவுட் ஆக்சிஜன், அதுக்கு பேர் தான் கால்சினேஷன். ஸோ ரோஸ்டிங்கும் கால்சினேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸு? ஹீட்டிங் வித் ஆக்சிஜன் ரோஸ்டிங், ஹீட்டிங் வித்தவுட் ஆக்சிஜன் அது கால்சினேஷன். இது ரெண்டும் பண்ணும்போது கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குது? ஆக்சைடு ஆஃப் த மெட்டல் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? இந்த ஆக்சைடு ஆஃப் த மெட்டல் இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்னா என்ன? அது ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன் பண்ணணும், அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தேவைப்படும். ஸோ டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி நாம ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் பண்ணணும். அப்படி கிடைக்கிற மெட்டல்லையும் சம் அமௌண்ட் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இம்பியூரிட்டிஸுக்கு சொல்கிற பேர் கேங்கு. அந்த கேங்கு முழுசாக போயிருக்க மாட்டேன். ஸோ அதை ஃபர்தராக நாம் என்ன பண்ண வேணும்? ரிஃபைனிங் பண்ண வேண்டியிருக்கும். ரிஃபைனிங்லேயும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இம்பார்ட்டண்ட். காப்பரோட எல்லாம் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் தான் நம்ம படிக்கிறது. ரெடியா? ஃபைனலி மெட்டல்ஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி. பசங்களா, மெட்டல்ஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி இருக்கிறவங்கள ஈஸியாக வந்து அவங்கள ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஃபைனல் மெட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து நாம் ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ணால் கூட அது எஃபெக்டிவாக இருக்க மாட்டேன். பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். ஹைலி ரியாக்டிவ் ஆனதுனால அவங்க வந்து கார்பனேட்டா சல்ஃபேடா இப்படியெல்லாம் இருந்தால் அது வந்து ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். அங்கே அவங்கள செப்பரேட் பண்ணுறதுக்கு நாம் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். அது யார் தெரியுமா? அதுதான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி தான் இங்கே செப்பரேஷன் நடக்குது. இதுக்கு பேர் எலக்ட்ரோலிசிஸ். ஸோ எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் த மோல்டன் ஓர்னா என்ன? அதான் ஹை டெம்பரேச்சரில் நாம் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பியூர் மெட்டல் கிடைக்கும். சோடியம் குளோரைடு, மோல்டன் சோடியம் குளோரைடு. ஏன்னா சோடியம் வந்து ஹைலி ரியாக்டிவான மெட்டல் தானே. பாருங்க, ஹைலி ரியாக்டிவான மெட்டல் தான் சோடியம். அப்போ சோடியம் குளோரைடு அது வந்து எப்படி இருக்கும்? அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது? அதை எலக்ட்ரோலிசிஸ் பண்ணணும். எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் Na+ அண்ட் Cl-. நமக்கு தெரியும் Na+ பாசிட்டிவ் ஆகும், எங்கே போகும்? நெகட்டிவ் எலக்ட்ரோடுனா என்ன? கேதோடு. ஸோ கேதோடில் Na+ போய் என்ன ஆகும்? அது ரெடியூஸ் ஆகி சோடியம் மெட்டல் டிபாசிட் ஆகும். ஆனோடுனா என்ன? ஆனோடுனா பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு யார் போவாங்க? Cl- போவாங்க. அங்கே என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ 2 எலக்ட்ரானை கொடுத்து அதுக்கு குளோரின் கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ ஆனோட்லையும் கேதோட்லையும் வெவ்வேறு ப்ராடக்ட் கிடைக்கும் பசங்களா. இது எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும்போது இப்படி தான் ஆனோடில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், கேதோடில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். கேதோடில் தான் சோடியம் மெட்டல் கிடைக்குது, நமக்கு தேவையான மெட்டல் அங்கே தான் கிடைக்குது. ஆனோடில் குளோரின் கேஸ் லிபரேட் ஆகுது. இதுதான் எலக்ட்ரோலிசிஸ். ரெடியா? எஸ் பசங்களா. அடுத்தது தெர்மைட் ரியாக்ஷன் ஒரு ஸ்பெஷல் ரியாக்ஷன் பசங்களா. இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து அலுமினியம் பவுடர் இருக்குல்ல, அயன் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது அயனை விட ரியாக்டிவான மெட்டல் தானே அலுமினியம். அப்போ அலுமினியம் என்ன பண்ணுவாங்க? ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அயனை ரீப்ளேஸ் பண்ணி அலுமினியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அயன் வந்து செப்பரேட் ஆகும். இது வந்து ஹை டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹை டெம்பரேச்சர் ப்ரொடியூசிங் என்ன ஆகுது? இந்த அயன் எல்லாமே மோல்டன் ஃபார்மில் இருக்கும். இந்த அயன் எப்படி இருக்கும்? எந்த ஃபார்மில் இருக்கும்? மோல்டன் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த மோல்டன் அயனை யூஸ் பண்ணி ரயில்வே ட்ராக்கில் எல்லாம் இருக்குல்ல, அந்த கிராக்கு அந்த மாதிரி பிரேக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெல்டு பண்ணுறதுக்கு நாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெர்மைட் ரியாக்ஷன் மறந்துடாதீங்க. பேசிக்கலி திஸ் இஸ் என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஏன்னா இங்கே அலுமினியம் 0, இங்கே அலுமினியம் +3, இங்கே அயன் +3, இங்கே அயன் 0. ஸோ ஒருத்தனுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது, ஒருத்தனுக்கு ரிடக்ஷன் நடக்குது. அதனால இது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் சொல்லலாம். கிளியரா பசங்களா? அடுத்தது ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல். நான் சொன்னேன்ல, எப்படியெல்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணாலும் ஃபைனலி கொஞ்சம் கேங் இம்பியூரிட்டிஸ் அங்கே இருக்கதான் செய்யும். அந்த இம்பியூரிட்டிஸை ரிஃபைன் பண்ணுறதுக்கு, அந்த இம்பியூரிட்டிஸையும் ரிமூவ் பண்ணி பியூரஸ்ட் மெட்டலை கொண்டு வரதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல் தான். அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங்கில் இம்பியூரான ஒரு காப்பர் பீஸ் எடுத்துக்கோங்க. இம்பியூரான காப்பர் பீஸை வந்து நாம் ஆனோடு எடுக்கிறோம். பியூரஸ்ட் ஃபார்மில் ஒரு ஸ்மால் பீஸு காப்பர் எடுத்தால் அது கேதோடு. இதை வந்து நாம் ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் காப்பரோட ஒரு சால்ட்டு சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டாக வச்சு நீங்கள் ஆனோடும் கேதோடும் இங்கே வச்சு செல்லை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஆனோடில் ஃபர்தராக ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோடில் எப்பவுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேதோடில் எப்பவுமே ரிடக்ஷன் தான் நடக்கும். அப்போ ஆனோடில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் பசங்களை பாருங்கள், ஆனோடில் யார் தான் இருக்குது? சார், ஆனோடில் இம்பியூர் காப்பர் இருக்குது. அந்த இம்பியூர் காப்பர்லேருந்து Cu2+ அயோன்ஸ் வெளியே போகிறாங்க. வெளியேனா எங்கே? எலக்ட்ரோலைட்டுக்கு போகிறாங்க. ஸோ எலக்ட்ரோலைட்டில் Cu2+ அதிகமாக வரும்.
அட் த சேம் டைம் கேதோடில் என்ன நடக்குது கேட்டால், இந்த எலக்ட்ரோலைட்டில் வந்து Cu2+ இருக்குல்ல, அது நெகட்டிவ் எலக்ட்ரோடான கேதோடு போகும், அங்கே போய் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி அங்கே டிபாசிட் ஆகும், Cuவா டிபாசிட் ஆகும். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் மறந்துடாதீங்க. ஆனோடில் ஆக்சிடேஷன், கேதோடில் ரிடக்ஷன். ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஆனோடில் இருக்கிற காப்பர் அயோன்ஸ் எல்லாமே எலக்ட்ரோலைட்டுக்கு வருது, எலக்ட்ரோலைட்டில் இருந்து அது கேதோடில் போய் டிபாசிட் ஆகுது. ஸோ டைம் போக போக கேதோடு டிபாசிட் ஆகி கேதோடு பிகம்ஸ் லார்ஜர் ஆர் பிக்கர் ஆர் ஹெவியர். ஆனால் ஆனோடு என்ன ஆகும், தின்னராக மாறும். பிகாஸ் அதில் இருந்து காப்பர் அயோன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இன் தட் வே நமக்கு வந்து இம்பியூர் காப்பரில் இருக்கிற காப்பரை எல்லாமே ஒரு பியூர் காப்பருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இம்பியூரிட்டி மட்டும் அங்கே செப்பரேட்டடாக இருக்கும். அதுக்கு நம்ம சொல்கிற பேர் ஆனோடு மட்டு. அந்த இம்பியூரிட்டிக்கு சொல்கிற பேர் தான் ஆனோடு மட்டு. கிளியராக பசங்களா? ஓகே, ஃபைனலி அடுத்ததான் நமக்கு இனிமேல் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கொரோஷன் தான். அடுத்ததாக கொரோஷன் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன். அதுதான் பசங்களா நம்ம படிக்க போகிறோம். வாட் யூ மீன் பை கொரோஷன்? நம்ம மெட்டல்ஸ் வந்து அவங்களோட ரியாக்டிவிட்டியால் அட்மாஸ்பியரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. சம் ஃபார்ம் ஆக்சைடு, சம் ஃபார்ம் சல்ஃபைட்ஸ், சம் ஃபார்ம் கார்பனேட்ஸ். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த மெட்டலோட குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த மெட்டலோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அது டக்குன்னு புரியறதுக்கு 3 மெட்டல்ஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சில்வர். பசங்களா, சில்வர் வந்து வாங்கும்போது நம்ம சில்வரோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பளபளன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஆனால் அட்மாஸ்பியரில் இருக்கிற சல்ஃபர் கூட எல்லாம் ரியாக்ட் ஆகும், கன்வெர்ட் ஆகும். என்ன ஆகும், சில்வர் சல்ஃபைட் ஆகும்போது அதோட ஷைனிங் எல்லாம் குறையுது, அதோட பிளாக் கலர் கோட்டிங் அதுக்கு மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் கொரோஷன். சில்வருக்கு நடக்கிற கொரோஷன் தான் சில்வர் சல்ஃபைடோட ஃபார்மேஷன். அதே மாதிரி நம்ம காப்பர் இருக்குல்ல, காப்பர் ஆர்டிகிள்ஸ், காப்பரோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஷைனிங்கும் இருக்கும். அதில் வந்து போக போக டைம் போக போக ஒரு கிரீன் கலர் கோட்டிங் வரும். அது எப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற மோய்ஸ்சர் கண்டெய்னிங் கார்பன் டை ஆக்சைடு, தட் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வித் மோய்ஸ்சர், அது கூட ரியாக்ட் பண்ணி காப்பரோட கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் அந்த கிரீன் கோட்டிங் கொடுக்குது. தட் இஸ் another எக்ஸாம்பிள் ஆஃப் கொரோஷன். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது எல்லாருக்குமே டக்குன்னு புரியுறதுக்கு நம்மளோட அயன் எடுக்கலாம். நம்ம அயன் இருக்குல்ல, அயன் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட கார்பன் டை ஆக்சைடு கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அயன் ஆக்சைடாக மாறுது, Fe2O3 மாறுது. Fe2O3.XH2O. இதுக்கு தான் நாம என்ன சொல்றோம், ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடுன்னு சொல்றோம் பசங்களா. இந்த ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடை தான் நாம ரஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ரஸ்ட் ஃபார்மேஷன் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கொரோஷன் பசங்களா. இப்போ இந்த கொரோஷனை இப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பெயிண்டிங் பண்ணலாம், கிரீசிங் பண்ணலாம், ஆயிலிங் பண்ணலாம், கேல்வனைசேஷன் பண்ணலாம். கேல்வனைசேஷன் என்ன? கேல்வனைசேஷன்னா நமக்கு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய மெட்டலில் நம்ம ஜிங்கோட ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், ஜிங்க் வந்து ரியாக்ட் ஆகிடும், நம்ம மெட்டல் வந்து சேஃப் ஆகிடும். இது பண்ணலாம். இல்லாட்டி கேதோடிக் ப்ரொடெக்ஷன் வைக்கலாம். நம்ம மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய மெட்டலை கேதோட மெயின்டைன் பண்ணலாம். அது பண்ணலாம். அப்புறம் வேற அலோயிங் பண்ணலாம். எப்படி, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸோட காம்பினேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் நான் மெட்டல்ஸ் அதெல்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி நமக்கு மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம் சொல்லலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க பிராஸ்னா என்ன, காப்பரும் ஜிங்கும் தானே, ப்ரோன்ஸு காப்பரும் டின்னு தானே. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அலோய்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு அலோய்ஸை மேக் பண்ணியும் மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. கேல்வனைசேஷன் பண்ணலாம், அலோயிங் பண்ணலாம், கேதோடிக் ப்ரொடெக்ஷன் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, கிரீசிங் இருக்குது, சம் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதை ஸ்ப்ரே பண்ணால் வந்து நம்ம மெட்டல் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நமக்கு மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ பை திஸ் நம்மளோட சாப்டரோட கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், பெரிய சாப்டர். ஆனால் அதை வந்து ரொம்ப லிமிட்டட் டைமுக்குள்ளே, வித்தின் த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வீடியோ கரெக்டாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்தெந்த சாப்டர் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை பார்க்க கண்டிப்பாக நான் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்ப்பேன். மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் போடுங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்ஸுக்காக நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பசங்களா, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷனில் இன்னொரு சாப்டர் எடுத்து உங்கள் முன்னாடி வந்துடுறேன். தேங்க்யூ, பாய்.